பற்றி இந்த கோர்ஸ் வந்து நான் எடுத்ததுமே வந்து நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா வந்து நிறைய பார்த்ததானே, ஒவ்வொரு குரூப்லேயும் ஒரு மாதிரி வரும். எப்படி நம்ம இதை பற்றி அவ்வளோ தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணுற அப்படின்ட்டு தான் நினச்சிருந்தேன். நான் ஜாயின் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தா உண்மைக்குமே வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணின மணியை விட அவ்வளோ ஒர்த்தான ஒரு கோர்ஸ். இதெல்லாம் ஒரு காசு ஆண்ட மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த கோர்ஸ்ட வெளியூக்கும் நாங்கள் பே பண்ணின காசுக்கு வந்து காசு வந்து ரொம்ப சரியான குறைய. அவ்வளோ ஒரு ஒர்த்தான கோர்ஸை வந்து அவ்வளோ ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டில் வந்து இந்த ஸ்டடீஸ் அகாடமியால் வந்து தந்திருக்காங்க. சப்போஸ் லீவுகள் என்ன எடுத்துட்டீங்க, கண்டினியூ பண்ணிடலாம் போயிட்டு ஜூமில் ஜாயின் பண்ணிடலாம் போயிட்டுண்டா உங்களுக்கு ரெக்கார்டிங் வழங்கப்படும். நீங்கள் ரெக்கார்டிங் கூட என்ன கிளாஸில் போச்சுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். கோர்ஸ் வந்துவிட்டு நான் இந்த என்ன பர்பஸுக்காக வந்து ஜாயின் பண்ணணும், அந்த பர்பஸுக்கான 100% அடைவை நான் அடைஞ்சு கொண்டேன். இந்த கோர்ஸை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ என்னால் வந்துவிட்டு ஒரு முழுமையான ஒரு வெப்சைட்டை வந்துவிட்டு உருவாக்கியது யார உதவியும் இல்லாமல். The lectures were guided by an exceptional instructor called Mr. Imtiaz. நான் நினைக்கல இந்தளவுக்கு டீப்பாக அவங்க டீச் பண்ணுவான்னு சொல்லி. என்று சொன்னால் நான் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணேன். அதில் மேலோட்டமாக தான் எல்லாம் படிப்பிச்சாங்க. இவங்க A to Z டீப்பாக படிப்பிச்சாங்க. நமக்கு இந்த கோர்ஸ் படிவுகளை பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், நம்ம விளங்கி படித்தா அது ஈஸியாக இருக்கும். லெக்சர் இம்தியாஸ் டீச்சிங் எல்லாம் மிச்சம் நல்லா இருந்துச்சு. எவ்ரி டைம் அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். தனித்தனி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் வந்து கண்ணோக்கி பார்த்து உங்களுக்கு எது என்ன 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 டவுட், எங்கனைக்குள்ள உங்களுக்கு டவுட், இந்த டவுட்டை கிளியர் பண்ணுங்க அப்படின்னு தனித்தனியாக பார்த்து செய்கிற அளவுக்கு நான் வேறு எங்கேயுமே நான் எந்த ஒரு ஜூம் கிளாஸ்லையோ எங்களோட பிள்ளைய படிக்கிற ஜூம் கிளாஸில் கூட இப்படி சேர்மார் செஞ்சது நான் பார்க்கல. சார் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி விளங்கப்படுத்தக்குள்ள அதுவும் அவ்வளோ ஈஸியாக விளங்க. வேற எங்கே படித்தா இப்படி எக்ஸாம்பிள் சொல்லி எல்லாம் விளங்கப்படுத்தான்னு தெரியல. அவ்வளோ எனக்கு இப்போ டவுட்ன்றதே இல்லை, அவ்வளோ கிளியராக இருக்கு எனக்கு. எங்களோட அட்டெண்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் இந்த கிளாஸுக்கு போராட்டி கால் பண்ணி என்ன ரீசன் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. சிலபஸ்ன்னு மட்டும் போகாமல் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு நாங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், எது இது எங்களுக்கு அடிப்படையாக தேவை, அது சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் எல்லாம் சொல்லி தந்தவர். இ-காமர்ஸ் முதல் கொண்டு எல்லா விஷயத்துலையும் சார் எங்களை கைட் பண்ணியிருக்கிறேன். He not only taught us about web designing, but instilled in us a sense of discipline and a love for learning. Imtiaz sir is not just an educator. He is my motivator and a light version of my inspiration. He taught me invaluable life lessons like punctuality, hard working and manners. இது தொழில் வாய்ப்பு சம்மந்தமாக வழிகாட்டியிருக்காங்க. நான் வந்து ஒரு மெம்பர், அதில் டீம் மெம்பராக இருக்கிறேன். நான் டவுட்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எனி டைம் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன்னு சொன்னால் நான் வந்து நைட் 1:32க்கு கேட்டுக்கிறேன். வித்தின் 10-15 மினிட்ஸில் அவர் ரிப்ளை பண்ணிக்கிறாரு. நான் ஷொக் ஆகிக்கிறேன். இந்த டைமும் இவர் அப்படி சப்போர்ட்டிவ் ஆகிக்கிறாருன்ற சொல்லி ஷொக் ஆகிக்கு. என்னன்னு சொன்னால் நைட் 1:32க்கு வந்து எனக்கு ரிப்ளை தந்திக்கிறாரு. யூஸ்ஃபுல்லான கோர்ஸ், யாருக்கும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த கோர்ஸை, யாருக்கு இருந்தாலும் ஃபாலோ பண்ணுறதுக்கு.